ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டுக்கு வந்து எப்படி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து அதை கால்குலேஷன் பண்ணி நம்ம எப்படி கிளாத்தில் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளாஸில் என்னென்ன பேண்ட்டில் நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க, அந்தந்த பேண்ட்டுக்கு எந்த மாதிரி கிளாத்து வாங்கினா நல்லாயிருக்கும், ஒவ்வொரு கிளாத்துக்கும் எப்படி நமக்கு வந்து எவ்வளோ மீட்ரு வந்து கிளாத்து வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டோம். என்னோடய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு என்ன லென்த்து வந்துச்சோ அதை எடுத்துக்கிறங்க. என்னோடய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 35 லென்த் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உயரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீட்டு, நம்ம உட்காரம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புன்னு சொல்லுவாங்க. ஹிப்போட ரவுண்டு அப்படி இல்லைன்னா சீட்டோட சுற்றளவு. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 41. தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் லூஸ். ஓகேங்களா? ஆங்கிள் வந்து எவ்வளோ லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்ல, அதுதான் வந்து ஆங்கிள் லூஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வந்துச்சு. பார்த்திங்கன்னா கணுக்கால் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராச் எடுத்தோம். கிராச் வந்து எவ்வளோ எடுத்தோம்? CROTH கிராச் வந்து பார்த்திங்கன்னா 12 வந்துச்சு. அந்த கிராச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால கரெக்டாக எடுக்க முடியாது. நமக்கு வேறு ஒருத்தங்க எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நமக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் முன்ன பின்ன வரும். அப்போ அது மட்டும் இல்லாமல் சில பேரை நம்ம வந்து உட்கார வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எடுக்காத டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிராச் வைக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப்போட ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிராச் வந்து வைக்க முடியும். ஒவ்வொருத்தவங்க என்னோடய ஹிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 வந்துச்சா, அப்போ இந்த 41க்கு நான் எவ்வளோ கிராச் வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹிப்பு ரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு கிராச்சை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே கிராச் வச்சுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 36 இருந்தாலும் 32 அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இதே வச்சுக்கலாம். 36 38 40 42 44 46 48 50 அண்ட் above. ஓகேங்களா? இப்போ 36 இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிராச் வைக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா 14. 38 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 14 வைக்கலாம். 40 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 14 வைக்கலாம். ஓகேவா? 42 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 14 வைக்கலாம். இப்போ 44லேருந்து சேஞ்ச் ஆகும். 44 இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வந்து கிராச் லென்த் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா 15. அது மாதிரி 46 இருக்கிறவங்களுக்கும் 15. அதுக்கப்புறமா 48 இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 15 வைக்கலாம். 15 15.5 அந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? 50 இருக்கிறவங்களுக்கு 16 வைக்கலாம். இப்போ 52க்கு மேலே அபோவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம்னா 17 வைக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கிராச் லென்த் வைக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கிராச் லென்த் நம்ம வந்து அதிகப்படுத்த என்ன ஆகுனா, இப்போ 17க்கு மேலே 18 19 வைக்கும்போது நம்ம அந்த கிராச் லென்த்தும் நம்மளோட முட்டியோட அளவும் வந்து சேமாக வந்துடும். அப்போ அந்த முட்டி வந்து என்ன ஆகுனா முட்டிக்கிட்ட அந்த கிராச் லென்த் வந்துடும். அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து வைக்கக்கூடாது. இதில் தான் வைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம சுற்றளவு சீட்டோட சுற்றளவு பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சுற்றளவை தான் நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அது எப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து நம்ம கட்டிங் போடும்போது கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான லென்த் எல்லாமே கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பேண்ட் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேண்ட் அப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக சின்னதாக ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். பேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு அப்புறமா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் பாயிண்ட் வரும். ஓகேங்களா? இப்படி வந்து இதுதான் பார்த்திங்கன்னா பேண்ட். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். அப்புறம் நடுவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராச். எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராச். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ட்ராயிங் நான் வந்து பண்ணியிருக்கேன், சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட லென்த் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த். ஓகேங்களா? என்னோடய ஃபுல் லென்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் லென்த் எவ்வளோ? 35. அப்போ 35 நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம வந்து ஃபுல் லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா 35. ஆனால் நம்ம வந்து கட் பண்ணும்போது இப்போ இது ஒரு தனி பீஸும் இது ஒரு தனி பீஸுமாக தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்போ என்னோடய ஃபுல் லென்த்தில் நான் இந்த பீஸ் எவ்வளோ சேர்க்க போகிறேனோ அதை நான் வந்து லெஸ் பண்ணணும்.
அப்படி லெஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த பீஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் எவ்வளோ சேர்க்க போகிறேன்? என்னோட கிராச்சை தான் நான் வந்து இங்கே சேர்க்க போகிறேன். ஹிப்போட சைஸ் வந்து 41, அப்போ எனக்கு வந்து 42 அப்படிங்கிற போது நான் வந்து 14 எடுக்கிறேன். இந்த கிராச்சை வந்து என்ன பண்ணணும்னா, கிராச் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட கிராச் லென்த் எவ்வளோ அதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். ஏன் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், அப்போ இது ஒரு பாதி வரும், இதில் ஒரு பாதி வரும். அப்போ இதில் வந்து ஒரு 7 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 7 இன்ச். ஓகேங்களா? மொத்தமாக டோட்டலாக சேர்க்கும் போது நமக்கு வந்து 14 இன்ச் நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சு அப்போ நான் என்ன பண்ணேன், 35ல் -7 நான் வந்து லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணால் எனக்கு வந்து 28 கிடைக்கும். அப்போ என்னோடய லென்த் வந்து எவ்வளோ? 28. இப்போ இதையே வந்து ரஃபாக நான் அங்கே போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் லென்த்துன்னு வச்சுக்கிறேங்க. ஃபுல் லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 35 - 7 = 28 தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கீழே வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா, என்னோட ஆங்கிள் லூஸ் வந்து எவ்வளோ, ஆங்கிள் லூஸ் வந்து எவ்வளோ, 12. ஓகேங்களா? இந்த 12 நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 6 கிடைக்கும். அந்த 6ஐ தான் நான் வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகேங்களா? நமக்கு சுற்றி வருதுல்ல, அதனால தான் 2ஆல் டிவைட் பண்ணி 2 பாகமாக வரதுனால 2ஆல் டிவைட் பண்ணி 6 வைக்கிறோம். இப்போ 6 வச்சுட்டு இப்போ இங்கே மேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 இன்ச் மார்க் பண்ணணும். ஏன் நான் வந்து இங்கேருந்து மேலேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறோன்னா, நம்மளோட கிராச், நம்ம கிராச் வந்து பார்த்திங்கன்னா 14, மேலே பட்டி பீஸுக்கு நான் 7 எடுத்துட்டேன், கீழே நம்ம வந்து 7 வைக்கணும். அப்போ நான் இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 7 இன்ச் மார்க் பண்ணுறோம். 7 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைனை வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இந்த லைனில் நம்மளோட ஹிப் ரவுண்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஹிப்போட ரவுண்டை தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். என்னோடய ஹிப் ரவுண்ட் எவ்வளோ, என்னோடய ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா 41. அந்த 41ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா 20.5 கிடைக்கும். ஓகேங்களா? என்னோடய ஹிப் ரவுண்டை டிவைட் பண்ணால் 20.5 கிடைக்கும். இந்த 20.5 இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நான் வந்து இந்த இதுலேருந்து லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா 20.5. ஓகேங்களா? இந்த 20.5லேருந்து -1.75 நான் வந்து லெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 20.5லேருந்து -1.75 நான் லெஸ் பண்ணுறேன். நான் ஏன் 1.75 லெஸ் பண்ணுறேன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு பெண்டு கிடைக்கும், ஒரு வளைவு நமக்கு வந்து எனக்குள்ள கிடைக்கும். ஓகேவா? பேண்ட்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எனக்குள்ள ஒரு வளைவு கிடைக்கும். அந்த வளைவுக்காக தான் நான் வந்து 1.75 இன்ச் நான் வந்து லெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நான் 1.75 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஒரு கோடு போடுறேன். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைட்டாக. இப்போ இது வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கர்வ் வரைய போகிறோம். இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சொல்லி காமிக்கிறேன், ஹிப் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்படி பண்ணும்போது எனக்கு 20.5 கிடச்சிச்சு. இதுதான் ஃபுல் லென்த்தாக பார்த்திங்கன்னா 20.5 -1.75. இங்கேருந்து 1.75 நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா? 1.25 இன்ச்சு இங்கேருந்து தள்ளி வைக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து தள்ளி 1.25 இன்ச்சு வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது இந்த இடம் நமக்கு கிடைக்குதுன்னா, இதுக்கு வேறு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோம். லைன் போட்டுட்டு இதோட மிடில் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் வரைகிறோம். இது வந்து எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெண்டு மாதிரி வளைவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பெண்டு மாதிரி வளைவாக இருந்தால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இது வந்து வி மாதிரி நமக்கு வந்து ஷேப் இருக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். உங்களோட ஹிப்பு வந்து 46க்கு அபோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 1.75க்கு பதிலாக நம்ம என்ன சேர்க்கணும், 2 இன்ச். இங்கே 2 இன்ச் வந்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம வந்து லெஸ் பண்ண போகிறோம். எப்போ என்னோட பாடி சைஸ் வந்து 41க்கு நான் வந்து 1.75 இன்ச் நான் வந்து லெஸ் பண்ணி இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களோட ஹிப் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 46க்கு மேலே இருந்தால் 46க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து 2 இன்ச் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் 46க்கு மேலே இருந்தால் இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும்.
1 இன்ச் நீங்கள் உள்ளே தள்ளி மார்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பெண்டு வந்து இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுனால நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம போட்டுட்டு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த வந்து இது வந்து ஏன்னா 50க்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து இந்த இடம் உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் இடிக்கும். அந்த மாதிரி இடிக்காமல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இங்கேருந்து 2 இன்ச்சை வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இங்கேருந்து 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கணும். ஓகேவா? வி மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச் எதுக்காகன்னு கேட்டால் நம்மளோட தையலுக்காக. ஓகேவா? 2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இது வந்து 2 இன்ச் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து ஃபுல். ஓகேங்களா? இங்கேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து இந்த 6 இருக்குல்ல, இந்த 6ல் இருந்து ஒரு 1.5 இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சா, 6 கூட சேர்த்து 0.5 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது எதுக்காகனா இங்கே நம்ம வந்து தையல் தச்சுருவோம். இது வந்து லூஸுக்காக. ஓகேங்களா? இது வந்து 1.5 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா லூஸுக்காக. இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1.5 வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 1.5 இன்ச் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல நிறைய துணி வந்து அங்கனக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம போடுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக அது வந்து இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0.5 இன்ச் தான் நம்ம வந்து இங்கனக்குள்ள கொடுக்கணும். இங்கே வந்து 1.5 இன்ச் நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? தையலுக்காக. இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக. அதே மாதிரி தான் இங்கே நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்னா கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் தான் நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம். ஓகேவா? 1/2 இன்ச் தான் கொடுக்குறோம். இதுவும் எதுக்காக? தையலுக்காக. ஓகேவா? இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக. இது வந்து கரெக்டான லைன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா 0.5 இன்ச் நம்ம வந்து கொடுக்குறோம் தையலுக்காக. இது வந்து 0.5 இன்ச். இப்போ நம்ம ஒரு பேண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம். இப்போ வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஹிப் சைஸ் வரையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். பட்டி பீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொடுக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டின்னு சொல்லுவோம். பட்டின்னு சொல்லுவாங்க, பெல்ட்டு சொல்லுவாங்க, எல்லாமே. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா பெல்ட்டு. இந்த பெல்ட்டு வந்து பாருங்கள், சும்மா ரஃபாக ஒரு ட்ராயிங் பண்ணுறேன். ஓகேவா? இதோட லென்த்து ஓகேங்களா, இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 7 இன்ச். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச். இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் ப்ளஸ் 4 ஆர் 5 இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஹிப்பு வந்து என்னது, என்னோடய ஹிப் வந்து 41. ஓகேங்களா? 41 கூட சேர்த்து நான் வந்து 5 இன்ச் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க. 41 கூட சேர்த்து ஒரு 4 இன்ச். ஓகேங்களா? 4 இன்ச் ஆட் பண்ணுறேன். 4 இன்ச்சுக்கு மேலே 5 இன்ச்சுக்கு மேலே 5 6 7 இந்த மாதிரி ஆட் பண்ணானா கண்டிப்பாக கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இடம்லாம் என்ன பண்ணும், இது வந்து நம்ம நாடாக கட்டுற இடம். இப்போ நாடாக கட்டும்போது அந்த இடம் அப்புறம் ரொம்ப சுருங்கிடும். ஓகேங்களா? சுருங்கும். அப்போ நிறைய கிளாத்து சுருங்கி உள்ளே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, 4 இன்ச் ஆர் 5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வந்து யாருக்குமே நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம். இதுவே வந்து அவங்களோட லூஸுக்கு அந்த ஹிப்புக்கு ஏற்ற லூஸை இதை வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்னோடய 41 ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 4 நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 45. இந்த 45 வந்து டிவைடட் பை 4ஆல் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கு, 11.25 கிடைக்குது. ஓகேங்களா? இது எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 11.25. அப்போ நீங்கள் வந்து 11.25 நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இது வந்து 0.5 இன்ச். ஓகேங்களா? இந்த பக்கமும் ஒரு 0.5 இன்ச். இது வந்து நம்ம வந்து இந்த பட்டி பீஸை வந்து ஜாயின் பண்ணணும். நமக்கு ஒரு பீஸாக கிடைக்குங்களா, அதை வந்து சுற்றி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பக்கமும் 0.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேவா? மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க. இந்த 1.5 இன்ச் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா 1.5 இன்ச். ஓகேங்களா?
இந்த மேலே மட்டும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நாடாக கோர்க்கிறதுக்கு நமக்கு வேணும்ல, அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 + 1.5 + ½ = 2. 7 + 2 = 9 இன்ச் நம்ம வந்து இந்த லென்த் எடுக்கிறோம். ஓகேவா? இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக கிடச்சது 11.25 + 0.5 இன்ச். ஓகேவா? அப்போ சேர்க்கும் போது நமக்கு 11.75 இன்ச் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பட்டியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 9 இன்ச், வித்து வந்து 11.75. இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டிக்கும் இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலை இல்லை தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்தில் போய்ட்டு எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம், இங்கேயே நான் 0.5 இன்ச் ஆட் பண்ணுறோம், இங்கேயே நம்ம வந்து 0.5 இன்ச் ஆட் பண்ணுறோம், இது ஏன் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஏன் ஒரு 0.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணால் கூட அதை வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம், ஒரு 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும், அது எதுக்காக ஆட் பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க, குரூப்பில் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.